எங்களுடைய மனைவிக்காக எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையை கொடுத்து அவருடைய 2 பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி கொடுத்துள்ள அதுபோல கர்த்தாவே ராபினுக்காக வெர்ஜினுக்காக தேவனுடைய கரத்துல உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையாகவே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கு துணையாய், கேடகமாய், மறைவிடமாய், பாதுகாவலாளராய் இருந்து ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்தாங்க. போக்குல வரத்துல கூட இருந்தோம். இந்த இடத்துல கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரை அருமையான பிள்ளைகளை வாழ்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த வாழ்த்துதல்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து இந்த நேரத்துல கர்த்தாவே உடைய கிருபையுள்ள கரம், உடைய இரக்கமுள்ள கரம் இந்த கூடாரத்தை சுற்றிலும் ஆண்டவரை கடந்து வந்து செயல்பட வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Yes.